அத்தியாயம் 11. உள்ளே பாத்திரம் உடைந்து நொறுங்கும் சத்தம் கேட்டது. சில நொடி இருவரிடமும் அமைதி. ப்ளீஸ் தமிழ், ஒரு முறை மட்டும் அவன்கிட்ட சாரி கேளுங்க. அவன்தான் உங்களை அனுப்பி வச்சானா என்றபடி அந்த ஆயில்மெண்ட்டை எடுத்து அவன் கழுத்தில் போட்டாள். அது எரிந்தது. ஆயில்மெண்ட் மட்டுமல்ல, அவள் கேட்டதும் தான். அவனுக்காக பேச வந்தா நினைச்சிங்களா? அவன் வார்த்தையில் ஒரு வேதனை. ஒரு முறை பார்த்த பொண்ணுக்காக அப்படி என்ன அக்கறை வந்துட போது? அவளிடம் நம்பிக்கையின்மை. உண்மைதானே அவள் கேட்பதும்? ஒரு முறை பார்த்த பெண்ணுக்காக அவன் ஏன் இத்தனை தூரம் பேச வர வேண்டும்? உங்களுக்காகத்தான் வந்த. அவள் பட்டென நிமிர்ந்து பார்த்தாள். உங்க மேல அக்கறை இருந்ததால. அவள் பார்வைக்கான அர்த்தம் உணர்ந்து சொன்னான். அக்கறையா என்றவளின் இதழில் ஒரு விரக்தி புன்னகை. அந்த புன்னகைக்கான அர்த்தம் அவனுக்கு புரிந்தது. 22 வருஷமா பெத்து வளர்த்த பெத்தவங்களுக்கு இல்லாத அக்கறை உங்களுக்கு எப்படி வந்தது? நீங்க சாரி கேட்காம அவன் விட மாட்டான். நான் சாரி கேட்கணுமா? உங்களுக்கு தங்கச்சி இருக்குன்னு சொன்னீங்களே, ரோட்ல போற யாரோ ஒருத்தன் உங்க தங்கச்சி கையை பிடிச்சி இழுத்து முத்தம் கேட்டா அப்போ உங்க தங்கச்சிய போய் சாரி கேட்க சொல்வீங்களா? அவங்க கல்யாணம் அன்னைக்கு ஊர் உலகம் முன்னாடி அசிங்கமான போட்டோவை போட்டு அவ வாழ்க்கையை நாசம் பண்ணது மட்டும் இல்லாம அவளை அசிங்கப்படுத்தினவன் கிட்ட போய் சாரி கேட்க சொல்வீங்களா? இல்ல அவ கண்ணு முன்னாடி எவ்வளோ ஒருத்தைய கூட்டிட்டு வந்து 2 பேரும் ஒன்னா கூத்தடிக்கிற காட்சியை பார்க்க வச்ச போதும் அவகிட்ட சாரி கேட்க சொல்லுவீங்களா? இல்ல அவளை வேணும்னே கொடுமை பண்ற பணக்கார திமிரு பிடிச்ச நாயை தேடி போய் காலில் விழ சொல்லுவீங்களா என்றாள் ஆதங்கம் நிறைந்த குரலில். அவள் கேட்கும் ஒவ்வொரு கேள்வியிலும் அவள் வேதனையின் அளவு தெரிந்தது. அவன் என்ன பதில் சொல்ல முடியும்? எந்த தவறும் செய்யாத ஒரு பெண்ணை, இத்தனை துயரம் அனுபவித்த பெண்ணை எப்படி மன்னிப்பு கேட்க சொல்ல முடியும்? நீங்க கேக்குறது எல்லாமே சரி. ஆனா இப்போ நான் சாரி கேட்க சொன்னது அவனுக்காக இல்ல, உங்களுக்காக. அவளிடம் அமைதி. எனக்கு அவனை சின்ன வயசுல இருந்து தெரியும். அவன் ஒரு விஷயத்த பண்ணணும்னு நினைச்சா அத பண்ணிருவான். இல்லனா அவன் விட மாட்டான். நீங்க சாரி கேட்கலனா அவன் உங்களை நிம்மதியாவே இருக்க விட மாட்டான். ப்ளீஸ், ஒரு சாரி தானே, கேட்டுருங்களேன் என்றான் இறைஞ்சலுடன். தமிழுக்கு அவனை பார்க்க வித்தியாசமாக தெரிந்தது. உங்க பேரு? கவின். மிஸ்டர் கவின், உங்க கண்ணுல பொய் இல்ல. நீங்க உண்மையாவே எனக்காக கூட பேச வந்திருக்கலாம். உங்களுக்கு உங்க ஃப்ரெண்ட பத்தி தெரிஞ்சிருக்கலாம். ஆனா இன்னொரு விஷயமும் தெரிஞ்சுக்கோங்க. அவன் என்னவென்பது போல் பார்த்தான். நான் ஏழ்மையான குடும்பத்து பொண்ணா இருக்கலாம். ஆனா எங்க அப்பா என்ன ரொம்ப ஒழுக்கமா நேர்மையா வளர்த்திருக்காரு. ஒரு போது செய்யாத தப்புக்கு தலை குனிய கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. நான் தப்பு பண்ணல, அதனால மன்னிப்பு கேட்க மாட்டேன். அவன் பண்ண தப்புக்கு அந்த ஆண்டவன் தண்டனை கொடுப்பாரு. அவனோட ஆணவத்துக்கும் திமிருக்கும் அழிவு நாள் ரொம்ப தூரம் இல்ல. ஒரு பொண்ணோட கண்ணீர் எவ்வளவு பவர்ஃபுல்னு அவனுக்கு கண்டிப்பா புரியும். அவன் பண்ண தப்புக்கான பலனை அவன் அனுபவிப்பான். அது வரைக்கும் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அதை தாங்க நான் தயார் என்றாள் உறுதியுடன். கவினுக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. எனக்கு என்ன சொல்றதுன்னு புரியல. ஆனா ஒண்ணு, உங்களுக்கு எந்த உதவி தேவைப்பட்டாலும் நீங்க என்ன கூப்பிடலாம், நான் வருவேன் என அவன் விசிட்டிங் கார்டை எடுத்து அவளிடம் நீட்டியவன் எழுந்து கதவு வரை சென்றான். தமிழ் என்றான் நெற்றியை பிடித்து. அவள் என்னவென்பது போல் பார்த்தாள். அடுத்த முறை உங்க ஃப்ரெண்டு வேணா, நீங்களே கதவை திறங்க என்றான் கழுத்தை தடவியபடி. அவள் இதழில் மில்லிமீட்டர் புன்னகை. அந்த புன்னகையை பார்த்தே கீழே வந்தவன் காரை எடுத்துக்கொண்டு அந்த தெருமுக்கை தாண்டும் முன் அவன் வண்டியை வழிமறித்து நின்றது ஒரு ஆடி கார் ஒன்று. அந்த காருக்கு சொந்தக்காரன் யாரென்று அறிந்தவன் தயக்கமாக காரை விட்டு கீழே இறங்கினான். அங்கே அந்த ஃபில்டர் சிகரெட் எடுத்து வாயில் வைத்து பற்ற வைத்தபடி தன் ஆடிக்காரின் முன்பு திமிருக்கே உண்டான இலக்கணத்துடன் அமர்ந்திருந்தான் அந்த ராவணன். உன் தங்கச்சி வீடு இந்த பக்கமா போனா வரும்னு எனக்கு இன்னைக்குதான் மச்சி தெரிஞ்சது. அவன் பேச்சில் அத்தனை நக்கல். கவின் அமைதியாக நெற்றியை தேய்த்தான். ராவணன் காரிலிருந்து தாவி குதித்தான். என்னை விட நீ ரொம்ப அப்டேட்டடா இருக்க போல, அதுக்குள்ள வீடெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்க. இல்ல, நான் சும்மா என்றவனுக்கு வேர்த்து கொட்டியது. அப்புறம் என்ன சொன்னா? உன் இன்ஸ்டால்மெண்ட் தங்கச்சி அர்ஜுன், அவ பாவம் விற்றலாமே. என்ன சொன்னான்னு கேட்ட. சாரி கேட்க மாட்டேன்னு சொன்னா. அர்ஜுன் அந்த நள்ளிரவு நேரம் நடுசாலையில் நின்று கைதட்டி சிரித்தான். லுக் பச்சி, ஐ நோ, அந்த திமிர் புடிச்சவ இப்படித்தான் சொல்லுவான்னு தெரியும். இருந்தாலும் நீ கேட்டான்னு தான் நான் ஒன் சாய்ஸ் கொடுத்த, அதுவும் உனக்காக. பட் அவளுக்கு அதை யூஸ் பண்ணிக்க தெரியல. தட்ஸ் நாட் மை மிஸ்டேக். அர்ஜுன், நீ கேட்ட, நான் கொடுத்த.
பட் இதுக்கு மேல நோ மோர் சாய்ஸ் அண்ட் எக்ஸ்கியூசஸ். அவளுக்காக நீ பேசாத. அவளை எப்படி சாரி கேட்க வைக்கணும்னு எனக்கு தெரியும். நீ கிளம்பு என்றான் இன்னொரு சிகரெட் எடுத்து பற்ற வைத்தபடி. மச்சி, உன் தங்கச்சி வீட்ல தனியா இருப்பா தானே? கவின் அத்துடன் அமைதியாகி விட்டான். அதற்கு மேல் அவனிடம் என்ன பேச முடியும்? அதோடு வீட்டுக்கு கிளம்பி விட்டான். சாரி கேட்க மாட்டியா? பாக்குற நீ எப்படி சாரி கேட்க மாட்டேன்னு பாக்குற என்று கழுத்தை தேய்த்து கொண்டவன் நாளைய நாள் அவள் வரவிற்காக காத்திருந்தான். அடுத்த நாளும் வந்தது. அந்த சிட்டுக்குருவிகளின் சத்தத்துடன் விடியலில் எழுந்தவள் முகத்தை கழுவிவிட்டு வாசல் தெளித்த கோலம் போட்டாள். அந்த தெருவில் அவள் மட்டும்தான் எழுந்திருப்பாள் போலும். ஆள் நடமாட்டமே இல்லை. ரம்யா எழுந்து கொள்ளும் முன்னே சமைத்து முடித்து தோழிக்காக சுட சுட காஃபி போட்டு காத்திருந்தாள். காஃபி ஸ்மெல் தூக்குது. தேங்க்ஸ் தமிழ். இன்னைக்கு என்ன இவ்ளோ ஃப்ரெஷ்ஷா இருக்க? வேலைக்கு போற ஆர்வமா? அதற்கு பொய்யான புன்னகையைத்தான் பரிசாக வழங்கினாள் அவள். நேற்று போல் இன்றும் அவள் பஸ்கூட்டத்தில் நசுங்கி பிதுங்கி ஆபீஸ் வந்து சேரும் பொழுது மொத்த உடையும் வேர்வையால் நனைந்து விட்டது. அவளை தவிர அந்த ஆபீஸில் வேலை செய்யும் அத்தனை பேரும் மாடர்ன் உடையிலும் அழகழகான உடையிலும் வந்திருந்தார்கள். தமிழ் அதை பற்றியெல்லாம் கொஞ்சம் கூட கவலை கொள்ளவில்லை. அவள் ஆபீஸுக்குள் நுழையும் சமயம் அவள் கண்கள் இரண்டும் பெரிதாய் விரிந்தது. ஆபீஸுக்குள் குப்பை இருக்கிறதா, இல்லை குப்பையில்தான் ஆபீஸ் இருக்கிறதா என சந்தேகம் கொள்ளும் அளவுக்கு அத்தனை குப்பைகள் கொட்டி கிடந்தது. அவள் நேற்று போகும்போதுதான் துபாய் தெருக்களைப் போல அத்தனை சுத்தமாய் துடைத்து வைத்து விட்டு போயிருந்தாள். ஆனால் இப்பொழுது குப்பை கொட்டும் இடத்தை போல் காட்சியளித்தது. நைட் ஷிஃப்ட் வந்து சுத்தம் செய்பவர்கள் வேலை பார்த்தார்களா, இல்லை இவளை வேலை பார்க்க வைப்பதற்காக சிறப்பான வேலையை பார்த்து வைத்தார்களா என தெரியவில்லை. அந்த கேமரா வழியாக இதையெல்லாம் ஜில்லென ஜூஸ் குடித்து கொண்டே பார்த்து கொண்டிருந்தார்கள் நண்பர்கள் பட்டாளம். தமிழும் அந்த கேமராவை பார்த்தாள். இது யார் வேலை என்று அவளுக்கு புரிந்தது. நான் இதற்கெல்லாம் அசரமாட்டேன் என்பதை போல பெருக்குமாறை கையில் எடுத்தவள் மொத்த பில்டிங்கையும் பெருக்கி முடித்தாள். பின் மாப் போட்டாள். அவள் ஒரு இடத்திலாவது கொஞ்சம் ஓய்வெடுப்பாள், அதை வைத்து திட்டலாம் என எண்ணியவர்களுக்கு ஏமாற்றமே. அவள் அசராமல் வேலை பார்த்தாள். அவள் மொத்தமாக சுத்தம் செய்து முடிக்கும் நேரம் அங்கு வேலை செய்பவர்கள் ஒவ்வொருவராய் வர துவங்கினார்கள். அடுத்த கட்டமாய் பாத்ரூம் பக்கமாய் சென்றவளுக்கு குமட்டி கொண்டு வந்தது. அப்படி ஒரு நாத்தம் வந்தது உள்ளே இருந்து. பலர் பாத்ரூம் போய்விட்டு தண்ணீர் ஊற்றாமல் வைத்திருந்தார்கள். நாப்கின் பேடை கூட அப்படியே போட்டு வைத்திருந்தார்கள். வாமிட் எடுத்துவிட்டு தண்ணீர் ஊற்றாமல் வைத்திருந்தார்கள். இப்போ எப்படி கிளீன் பண்றான்னு பாப்போம். எப்படியும் அவன் இன்னைக்கு உன்கிட்ட சாரி கேட்டுதான் ஆகணும் மச்சி என்று அந்த சிசிடிவி பார்த்து கிண்டல் செய்து சிரித்தது ராவணன் கூட்டம். கவினால் இதை பார்க்க முடியவில்லை. இதை எப்படி ரசித்து பார்க்கிறார்கள் என்று தெரியவில்லை. அவன் அங்கிருந்து விலகி செல்ல நினைத்தான். கவின், எங்க போற? இப்பதான் முக்கியமான சீனு, நில்லு. அவ இன்னும் கொஞ்ச நேரத்துல ஓடி வந்து நம்ம அர்ஜுன் கால்ல விழுவா, அத பாத்துட்டு போ என்றான் அனீஷ் நக்கலாய். கவின் கால்கள் மனமே இல்லாமல் நின்றது. தமிழுக்கு இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் செய்யாத தவறுக்காக தன்னை இத்தனை அசிங்கப்படுத்தியவனின் காலில் விழுவதை விட அவளுக்கு இதெல்லாம் பெரிய கஷ்டமாக தெரியவில்லை. கடைக்கண்ணில் வழிந்த கண்ணீர் துளியை துடைத்து கொண்டவள் தண்ணீர் எடுத்து அந்த பாத்ரூமை கழுவ துவங்கினாள். செய்யும் தொழிலே தெய்வம் என்பார்கள். தமிழுக்கும் அப்படித்தான். இந்த நொடி அவள் வேலைதான் தெய்வம். அந்த தெய்வத்தை சுத்தம் செய்ய கவலை கொள்ளலாமா? மொத்தமாய் சுத்தம் செய்து வெளியே வந்தவள் அந்த கேமராவை பார்த்து மெல்ல சிரித்தாள். அதற்கான அர்த்தம், உன்னால் என்னை எதுவும் செய்ய முடியாது என்பதுதான். தமிழின் இந்த தைரியம் கவினை அசைத்து பார்த்தது. என்னடா இவ கிளீன் பண்ணிட்டா என்று ராவணன் நண்பர்கள் கூட ஆச்சரியப்பட்டார்கள். ராவணன் கண்களில் ஒரு வெறி. அவள் புன்னகையை அவனால் ஏற்க முடியவில்லை. நண்பர்கள் முன்னே மீண்டும் மீண்டும் தோற்று போவதை தாங்க முடியவில்லை. இன்னும் அவளுக்கு பெரிதாய் ஏதாவது செய்ய வேண்டும் என்று எண்ணினான். அத்தியாயம் 12. நேற்று போல்தான் தமிழ் வேலை முடித்து வர தாமதமாகிவிட்டது. ஒருவேளை நேற்று போல இன்னும் அவர்கள் வந்து பிரச்சனை செய்வார்களோ என்று சிறு பயத்துடனே அந்த கைப்பையை இறுக்கி பிடித்தபடி கண்களில் எட்டி பார்த்த பயத்துடன் நின்று கொண்டிருந்தாள். அங்கே ஒரு ஜீவன் கூட இருப்பதாய் தெரியவில்லை. அவளுக்கு பயம் அதிகமானது. மனதுக்குள் கந்தர் சஷ்டி சொன்னபடி நின்றவள்
தூரத்தில் நேற்றவளை கிண்டல் செய்த கூட்டம் நிற்பதை கவனித்தாள். அவள் இதய துடிப்பு பயத்தில் அதிகரித்தது. முருகா 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 என்று அடிக்கொரு முறை அவள் உதடுகள் முணுமுணுத்துக் கொண்டே இருந்தது. தலை குனிந்தவள் நிமிரவே இல்லை. திடீரென்று அவள் பக்கத்தில் ஒரு ஷூக்கால்கள் வந்து நின்றது. என்னதான் தைரியமான பெண்ணாக இருந்தாலும் ஆள் அரவமற்ற இப்படி ஒரு சூழ்நிலையில் பயம் எகிரத்தான் செய்யும். அந்த ஷூக்கால்கள் அவள் பக்கத்தில் நெருங்கி நிற்க அவ்வளவுதான். அடுத்த நொடி அவள் கை பைக்குள் வைத்திருந்த பெப்பர் ஸ்ப்ரே எடுத்து பக்கத்தில் நின்றவனின் முகத்தில் அடிப்பதற்கு அவள் முயன்ற சமயம் அங்கே நின்றவனைக் கண்டு அவள் கைகள் மட்டுமல்ல கண்களும் அப்படியே பிரேக் போட்டு நின்றது. கிரே கலர் பேண்ட் அணிந்து அதற்கு மேட்சாக ஒயிட் கலர் ஷர்ட் அணிந்து இதழோரம் எட்டி பார்த்த சிரிப்புடன் அந்த காந்தர்வ கண்களோடு நின்று கொண்டிருந்தான் சமரவன். சாரி, நான் யாரோ நினைச்சேன். பதட்டத்தில் தூக்கிய கையை கீழே இறக்கினாள். தேங்க்ஸ். அவன் வசீகர குரல் அவள் காதில் ஒலித்தது. ஏன் ஸ்ப்ரே அடிக்காததுக்கா? நான் தானே தெரிஞ்சும் அடிக்காததுக்கு. அடிச்சிருக்கணுமோ? அப்படியாவது என் மேல இருக்க கோபம் போயிருக்குன்னா அடிச்சிருக்கலாம். அவள் இதழில் ஒரு மில்லிமீட்டர் புன்னகை. இந்த சிரிப்புக்கான அர்த்தம் என்னை மன்னிச்சிட்டிங்கன்னு எடுத்துக்கலாமா? அவள் முகத்தை திருப்பிக் கொண்டாள். அவள் இன்னும் மன்னிக்கவில்லை என்பதை நாசுக்காக சொல்லிவிட்டாள். அத்துடன் அவள் அவனை தொந்தரவு செய்யவில்லை. அவள் பாதுகாப்புக்காக அவள் பக்கத்திலே நின்று கொண்டிருந்தான். அதுவும் அவள் காத்திருக்கும் பேருந்து வரும் வரை. அந்த பேருந்து வந்ததும் அவன் தன் காரில் ஏறி அவள் பத்திரமாக வீட்டுக்கு சென்று விட்டாளா என்று பார்த்துவிட்டுதான் செல்வான். இப்படியேதான் கிட்டத்தட்ட ஒரு வாரமும் தொடர்ந்தது. வருவான், அவள் பாதுகாப்புக்காக பக்கத்திலே நிற்பான். அவள் பேருந்தில் ஏறியதும் அவனும் அவளை பின்தொடர்ந்து செல்வான். பின் அவள் வீட்டிற்கு சென்றதும் அவனும் சென்று விடுவான். சமர் இதுவரை அவன் அன்னைக்கு தெரியாமல் எதுவும் செய்ததில்லை, அவள் விஷயத்தை தவிர. அவன் தினமும் அவளுக்கு காவல் இருக்கும் விஷயம் மட்டும் தெரிந்தால் என்ன ஆகும் என்பதே தெரியாது. ஆனால் ஒவ்வொரு நாளும் அவள் பாதுகாப்பாக வீட்டுக்கு சென்று விட்டாளா என்று பயந்து பயந்து தவிக்க முடியாது அவனால். அதனால்தான் இருக்கும் வேலையை ஒதுக்கி வைத்துவிட்டு ஒரு காவல்காரன் போல் காவல் காத்து கொண்டிருக்கிறான். மணமேடை வரை சென்று நின்று போன பந்தம் இது. அன்னையால் துச்ச வார்த்தை கேட்டு பட்டு போன மனம் அவளது. நீடிக்கும் உறவா என்று தெரியாது, எங்கு வரை செல்லும் என்றும் தெரியாது. ஆனால் ஒவ்வொரு நாளும் அவன் அருகாமை தேடி அவள் பார்க்கும் அந்த கடைக்கண் பார்வை அவனுக்குள் ஒரு பெரிய ஆண்மை உணர்வை மீட்டெழ செய்யும். நான் இருக்கிறேன் என்ற ஒற்றை பார்வை என்னவோ அவனுக்குள் பெரிதாய் சாதித்தது போல் ஒரு உணர்வை கொடுக்கும். அன்று சனிக்கிழமை, அடுத்த நாள் விடுமுறை. அவள் நிம்மதியாக தூங்கலாம் என்ற சந்தோஷத்துடன் பஸ் ஸ்டாண்ட் வந்தவள் அங்கே வழக்கம் போல் சமர் இல்லாததைக் கண்டு அவளுக்குள் என்னவோ ஒரு பயம், ஒரு பதட்டம். அவன் நெருக்கம் வேண்டுமா இல்லை அவன் பாதுகாப்பு வேண்டுமா அவளுக்கே தெரியவில்லை. ஆனால் நொடி பொழுதேனும் அவள் மனம் அவனை தேடியது என்னவோ உண்மை. 5 நிமிடம் கடந்தது, 10 நிமிடம் கடந்தது. ஆனால் அவன் வரவில்லை. ஒருவேளை அவனுக்கு ஏதாவது ஆகியிருக்குமா, இல்லை ஏதாவது பிரச்சனையா என்று அவளுக்குள் அத்தனை கேள்விகள். அவன் கரம் பற்றி மணமேடை ஏறியதாளா, இல்லை ஒரு வாரம் தன் பாதுகாப்பு கருதி அருகில் நின்றதாளா அவன் மீது இத்தனை அக்கறை? பதில் தெரியாத புதிர் இது. அவன் வரவில்லை என்ற எதிர்பார்ப்பும் அவனுக்கு ஏதாவது ஆகியிருக்குமோ என்ற பதட்டமும் செழித்தோங்கி நின்றது. இந்த ஒரு வார நாட்களில் அவனுடன் நிற்கும் அந்த அரை மணி நேர மௌனமான நிமிடங்கள் மட்டுமே அவளுக்கு நிம்மதியான நிமிடங்கள். அன்று அவள் கற்புக்காக அந்த கந்தனை வேண்டியவள் இன்று அவனுக்கு எதுவும் ஆகியிருக்க கூடாது என்று உதடு அசைந்து பிரார்த்தனை செய்தாள். கரங்கள் அந்த துப்பட்டாவை கசக்கிக் கொண்டிருந்தது. 15 நிமிடங்கள் கடந்து அவளின் பதட்டத்துக்கு காரணமானவன் வேர்க்க விறுவிறுக்க வந்து சேர்ந்தான். மொத்த ஆடையும் வேர்வையால் நனைந்து போயிருந்தது. நிமிர்ந்து பார்க்கவில்லை அவனை. ஆனால் அவன் ஷூ காலில் இருந்து சேரும் கசங்கி வேர்வையால் நனைந்து போயிருந்த சட்டையும் சொன்னது அவன் காரில் வராமல் ஓடி வந்திருக்கிறான் என்று. என்னவாகி இருக்கும்? அவள் மூளை மீண்டும் மீண்டும் அதைத்தான் கேட்டது. ஆனால் வாய் திறந்து கேட்க ஏதோ இடித்தது. அந்த துப்பட்டாவை கசக்கி பிழிவதிலும் அந்த கால் விரல்கள் தரையில் தாளம் போடுவதிலும் புரிந்து கொண்டான் அந்த கள்வன். அவள் தன்னை தேடியிருக்கிறாள் என்று.
அவன் மனம் ரெக்கையில்லாமல் பறந்தது. பல கோடி பிசினஸ் சக்சஸ் கொடுத்த அந்த சந்தோஷத்தை விட தன் வருகையை அவள் எதிர்பார்த்திருக்கிறாள். நான் வராமல் அவள் பயந்திருக்கிறாள் என்ற போது காலில் செப்பல் இல்லாமல் ஐஸ்கட்டியில் நடப்பது போல ஜிவ்வென இருந்தது. கார் பஞ்சர். அவள் வாய் திறந்து கேட்காவிடனும் அவள் மனமறிந்து சொன்னவனை எண்ணி அவளால் மெச்சிக்கொள்ளாமல் இருக்க முடியவில்லை. பதட்டத்தில் தாளமிட்ட கால்விரல்கள் மெல்ல மெல்ல தாளத்தை நிறுத்தியது. அவள் துப்பட்டாவிற்கும் ஓய்வு கிடைத்தது. அவள் பதட்டம் குறைந்திருந்தது போலும். தேங்க்ஸ். அவள் ஏன் என்பது போல் பார்த்தாள். என்ன தேடினதுக்கு? இல்லையே. அவளிடம் வீம்பு. நிஜமா என்ன தேடலையா? அவளிடம் இப்போது அமைதி. இந்த அமைதிய நான் சம்மதம்னு எடுத்துக்கலாமா? இல்ல. பஸ் வந்தது. அவள் ஏறினாள். நீங்க? அவள் கேள்வியாக பார்த்தாள். டிரைவர் கார் எடுத்துட்டு வருவான், நான் அதுல வந்துருவேன். ஓ என்றபடி ஜன்னலோர இருக்கையில் ஏறி அமர்ந்தாள் தமிழ். இல்லனா என்ன அர்த்தம்? தேடினது மட்டும் இல்ல, மன்னிச்சதுக்கும் சேர்த்துதான் அந்த அமைதி. ஓ என்றவனுக்கு அவள் சொன்னதை புரிந்து கொள்ளவே சில நொடிகள் ஆனது. ஏங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? பஸ் கிளம்பியது. நீங்க சரியான மக்கு. பஸ்ஸில் இருந்த அத்தனை பேரும் சிரித்தார்கள். சொல்லிட்டு போங்க. அடுத்த முறை பார்க்கும்போது சொல்றேன். எப்போ? அவன் கேட்டு முடிப்பதற்குள் பஸ் சென்று விட்டது. அடுத்த நாள் சண்டே என்பதால் நிச்சயம் அவள் வரமாட்டாள் என்று தெரியும். ஆனால் அவனுக்கு அன்று முழுக்க தூக்கமே வரவில்லை. ஒரு வாரமும் அவள் போன் நம்பர் வாங்காத தன் முட்டாள்தனத்தை எண்ணி வருத்தம் கொண்டவன் பேசாமல் இரவோடு இரவாக அவள் வீட்டிற்கு சென்று விடலாமா என்று கூட நினைத்தான். ஆனால் பெண்கள் இருக்கும் வீட்டிற்கு அர்த்தராத்திரி செல்வது தவறு என்பதால் அடுத்த நாள் விடியலில் குளித்து முடித்து கிளம்பிவிட்டான், அவளை பார்த்தே ஆக வேண்டும் என்று. என்றுமில்லா அதிசயமாய் சண்டே அன்று மகன் விடியலில் கிளம்புவதைக் கண்டு அவன் அன்னை புருவம் உயர்த்தி பார்த்தார். எங்கப்பா இவ்ளோ சீக்கிரம்? அது ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறமா. முதல் முறை அன்னையிடம் போய் சொன்னான். அதுவும் அவர் வெறுக்கும் ஒரு பெண்ணுக்காக. பல நாட்களுக்கு பிறகு மகனிடம் சிறு சந்தோஷ கீற்று எட்டி பார்ப்பதால் அவரும் அத்துடன் அதை விட்டுவிட்டார். அந்த சந்தன கலர் ஷர்ட் அணிந்து பிளாக் கலர் பேண்ட் அணிந்து தன் ரோல்ஸ் ராய்ஸ் காரில் வந்திருந்தவன் பேசாமல் அவள் வீட்டுக்கு சென்று விடலாமா என்று தீவிரமாய் யோசனை செய்த நேரம் அவன் தேடலுக்கும் அவன் உறக்கத்தை பறித்தவள் என்ற பெருமைக்கும் சொந்தக்காரியான அந்த அழகான ராட்சசியோ அந்த சிவப்பு மற்றும் பச்சை வண்ண தாவணி பாவடையில் கையில் அர்ச்சனை கூடையை பிடித்தபடி தேவதை போல் தோழியுடன் நடந்து வந்தாள். பெண்ணவளைக் கண்டு ஒரு நொடி அவன் கண்களும் இமைக்க மறுத்து அடம் பிடித்தது. எங்கே அவள் தன்னை பார்த்து விடுவாளோ என்று அவன் காரை பின்னோக்கி எடுத்து மறைத்து கொண்டவன் அவளை ஃபாலோ பண்ணி சென்றான். என்னவோ இப்பொழுதுதான் 20 வயதின் துவக்கத்தில் இருப்பது போல் அவனுக்குள் அப்படி ஒரு துள்ளல். பக்கத்தில் இருந்த ஒரு பெரிய முருகன் கோவிலுக்குத்தான் வந்திருந்தார்கள் தோழிகள் இருவரும். இவன் காரை ஓரம் வைத்துவிட்டு அவளுக்கே தெரியாமல் பின்தொடர்ந்து சென்றான். பெரிய ஒப்பனைகள் இல்லை. ஆனால் அந்த கன்னிப்பெண்களின் கூட்டத்தில் அவள் மட்டுமே அவனுக்கு அழகாய் தெரிந்தாள். தனக்கேதும் பைத்தியம் பிடித்து விட்டதா என்ற சந்தேகம் கூட எழுந்தது. முடியை தொட்ட கூந்தல் காற்றில் கவி பேசிக் கொண்டிருக்க அவள் காதோர லோலாக்கு மீதும் பொறாமை கொண்டது அவன் அப்பாவி மனம். அடைச்ச தேங்காய் வாங்க மறந்துட்டண்டி, நீ முன்னாடி போ, நான் வாங்கிட்டு வர என்று தமிழ் மட்டும் திரும்பி வந்தாள். சமர் பட்டென ஒளிந்து கொண்டான். அவள் தேங்காய் வாங்கினாள். உடன் 100 ரூபாய் எடுத்து நீட்டினாள். 40 ரூபாமா, சில்லற இருந்தா கொடு, உங்களுக்கு பின்னாடி இருக்கவர் கொடுப்பாரு, வாங்கிக்கோங்க என்றாள் நக்கல் சிரிப்புடன். அந்த பாட்டி திரும்பி பார்த்தது. பின்னே இருந்து நெற்றியை நீவியபடி ஒரு கள்ள சிரிப்புடன் வெளிவந்தான் சமர். எப்போ பாத்தீங்க? எங்க ஏரியால காரை மறைச்சிங்களே, அப்போ இருந்து. சொல்லிருக்கலாமே. பாவம், நீங்களே எனக்கு தெரியாம ஃபாலோ பண்றீங்க, சொன்னா ஃபீல் பண்ண மாட்டீங்க. அவன் சிறு புன்னகையுடன் நெற்றியை நீவி பார்த்த விதம் அழகெனில் அவள் முத்துப்பல் தெரிய அந்த ஒற்றை புருவம் உயர்த்தியது அத்தனை அழகு. ஆனால் இதற்கெல்லாம் கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லாமல் சற்று தொலைவில் முகமெங்கும் உஷ்ணத்துடன் அந்த காட்சியை பார்த்து கொண்டிருந்தது 2 ஜோடி கண்கள். அத்தியாயம் 13. அவன் உதட்டை கடித்து அழகாய் சிரித்தான். அவள் புருவம் உயர்த்தி அவனை பொய்யாக முறைத்தாள். அப்பவே சொல்லியிருந்தா தெரிஞ்சே ஃபாலோ பண்ணிருப்பேன்
என்று நெற்றியை தேய்த்தவனைக் கண்டு அவள் சிறு தலையசைப்புடன் விலகி சென்றாள். சமர் அவள் பின்னே ஓடினான். இந்த காட்சியை இரு ஜோடி கண்கள் வன்மத்துடன் பார்த்து கொண்டிருந்தது. இன்று அந்த ஒரு ஜோடி கண்களுக்கு சொந்தக்காரி காலை தரையில் உதைத்து விட்டு சென்றாள். இன்னொரு ஜோடி கண்களுக்கு சொந்தக்காரன் கண்கள் சிவக்க வன்மத்துடன் அந்த காட்சியை பார்த்து கொண்டிருந்தான். மச்சி, நீ இங்கதான் இருக்கியா? நிச்சயம் உள்ளதான் நடக்குது, வாடா என்று ராவணன் நண்பன் ஒருவன் அவன் கையை பிடித்து இழுத்து சென்றான். அவன் பின்னே அவன் நண்பர்கள் பட்டாளமும் சென்றது. இவன் எங்க போனா? ஆல்ரெடி கோவில்ல கூட்டமா இருக்கு, எப்போ அர்ச்சனை பண்ண போறது என்று அந்த அர்ச்சனை தட்டை பிடித்தபடி பாவடை தாவணியுடன் அங்குமிங்கும் தோழியை தேடிக்கொண்டிருந்தவளின் கண்ணில் பட்டான். அவள் ஆபீஸ் ஹெச்ஆர். அவள் கண்கள் துணிக்குற்றது. ஐயோ, இந்த பீஸ் இங்க என்ன பண்ணுது? அவ கண்ணில பட்டா இங்கேயோ ப்ராஜெக்ட் பத்தி கேள்வி கேட்பானே என்று தாடையை சொரிந்து கொண்டவள் அங்கிருந்து தப்பிக்க நினைத்து திரும்பும் போது பட்டென்று யார் மீதோ மோதி நின்றாள். திரும்பி பார்த்தாள். அங்கே கண்களில் கனிவுடன் இதழில் தேங்கிய புன்னகையுடன் நின்று கொண்டிருந்தான் கவின். அவனும் அவளை அங்கே எதிர்பார்க்கவில்லை என்பதை அவன் அதிர்ந்த கண்கள் மூலம் தெரிந்து கொள்ள முடியும். நீயா? அது அவள். நீங்க கோவிலுக்கெல்லாம் வருவீங்களா? ஏன், நான் என்ன பெரியார் பேத்தியா, இல்ல தீண்டு தகாதவளா? அவன் பதில் சொல்லாமல் சிரித்தான். ஏய், என்ன, எதுக்கு இந்த சிரிப்பு? இல்ல, பொம்பளை வேஷம் போட்டிருக்கீங்களே, எவ்வளோ நேரம் மேக்கப் போட்டிருப்பீங்கன்னு நினைச்சேன், சிரிச்சேன். இதே பொம்பளை வேஷமா? ஏய், என்ன, என்னை பார்த்தா பொம்பளை வேஷம் போட்ட மாதிரி தெரியுதா? பின்ன நீங்க அப்ப பொண்ணா? ஏய் என்றவள் கோவில் என்பதால் கத்தாமல் விட்டாள். மவனே, உன்னை நேத்தே முடிச்சு விட்டுருக்கணும்டா. பஜாரின்னா அப்படித்தான். அவன் வாய்க்குள் முணுமுணுத்து கொண்டதை அவள் கேட்டு விட்டாள். ஏய், இப்ப என்ன சொன்ன? நான் ஒன்னு சொல்லலையே. இல்ல, இப்ப நீ என்னமோ முணுமுணுத்த, அத நான் கேட்டேன். இதென்ன கொடுமையா இருக்கு? சுதந்திர நாட்டுல முணுமுணுக்கு கூட உரிமை இல்லையா? என்னை பத்தி நீ எப்படி சொல்லலாம்? நீ அந்த வீணா போனவ ஃப்ரெண்டுல, சோ அப்படித்தான் பேசுவ. ஹலோ, பார்த்து பேசுங்க. அவனை பத்தி ஏன் பேசுறீங்க? பாரா, அந்த அயோக்கியனை பத்தி பேசினா இந்த யோகியனுக்கு கோவம் வருது. நீங்க எல்லாரும் ஒன்னு தானடா, தகரட்டப்பா மூச்சுக்கலாம் என்று இவர்கள் இருவரும் எலியும் பூனையுமாக சண்டை போட்டு கொண்டிருக்க, இங்க என்ன நடக்குது என்று சத்தம் கேட்டு இருவரும் திரும்பி பார்த்தார்கள். அங்கே கையை கட்டிக்கொண்டு இருவரையும் பொய்யாக முறைத்து பார்த்தாள் தமிழ். உங்க ஃப்ரெண்ட கீழ்ப்பாக்கம் கூட்டிட்டு போங்க, இல்லனா உங்களுக்கு தான் ஆபத்து. டேய், யாரு பாத்துடா லூசுங்கிற என்று எகிரிக்கொண்டு சென்றவளை அடக்க தமிழுக்குத்தான் பெரிய பாடாகி போனது. ரம்யாவை தள்ளி அனுப்பி வைத்தவள் கவினை கண்டு சிநேகமாக புன்னகைத்தாள். உங்களுக்கு ஓகேவா? இன்னும் கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா இன்னைக்கு கோவில்ல இல்ல, மார்ச்சரியில தான் வந்து பாத்துருக்கணும். அவளுக்காக நான் சாரி கேட்டுக்கிறேன். ஹே, நோ ப்ராப்ளம் தமிழ். சரி, என்ன திடீர்னு கோவிலுக்கு? சும்மா மனசு சரியில்லைன்னு வந்தேன். ஓ, நான் ஒன்னு சொன்ன தப்பா எடுத்துக்க மாட்டேயே. சொல்லுங்க. உங்க முடிவை ஒரு தடவை மாத்திக்கலாமே. தமிழ் முகம் மாறியது. சரி, ஓகே, நான் இத பத்தி பேசல. நீங்க போய் ப்ரே பண்ணிக்கோங்க, நம்ம அப்புறம் பார்க்கலாம் என்று 2-8 எடுத்து வைத்தவன் என்ன நினைத்தானோ தலையை கோதியபடி மெல்ல திரும்பி பார்த்தான். அவன் கண்கள் அவளைக் கண்டு அழகாய் புன்னகையை தத்தெடுத்து கொண்டது. அழகா இருக்கா? அவன் இதழ்கள் சத்தமின்றி முணுமுணுத்து கொண்டது.